ஆசனங்களை லகுவாக செய்கிறது இந்த குழந்தைகள். இவைகளெல்லாம் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இளம் சிறார்கள் கடினமான ஆசனங்களை எவ்வளவு லகுவாக செய்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். என் அருமை மாணவ மணிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு மெதுவாக ஏகபாச ஆசனத்துக்கு வந்து பச்சிமோத்தாசனத்துக்கு வரணும். கால்களை கலைத்துவிட்டு முதலில் வலது காலை தோளில் போட்டு செய்யுங்கள். வலது காலை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு காலை நீட்டி காலை மெதுவாக பிடிக்க வேண்டும். நெத்தி முட்டை தொட வேண்டும். காலை தூக்கி தோளில் போடுவது என்பது மிக மிக கடினம். அதோடு பச்சிமோத்தாசனம் செய்வது என்பது மிக மிக கடினம். பாருங்கள், 2 ஆசனங்களை சேர்த்து ஒரே ஆசனமாக செய்கிறது. ஏகபாத பச்சிமோத்தாசனம் பாருங்கள். அதோடு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருப்பேன் என்கிறது. இப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கு சிறு வயதிலே டயபெட்டிக் வந்து விடுகிறது. ஜுவனைல் டயபெட்டிக் என்று சொல்கிறார்கள். அரிசி சாப்பாடு சாப்பிடுகிறவர்களுக்கெல்லாம் இந்த நோய் வந்து விடுகிறது. சின்ன குழந்தைக்கு வந்து விடுகிறது. அவர்கள் கையிலேயே ஊசியை கொடுத்து விடுகிறார்கள். காலை மாலை சாப்பாட்டுக்கு முன்னால் பின்னால் என்று அவர்களாகவே குத்தி கொள்கிறார்கள். பாவம் சிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். காலை எடுத்து நீட்டி 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக எந்த சிரமமும் இன்றி அனாசாயமாக அற்புதமாக செய்கிறார்கள். இப்பொழுது இடது காலை தூக்கி போட்டு செய்யுங்கள். ஏகபாத ஆசனத்தை தோளிலே போட்டு எவ்வளவு இலகுவாக போடுகிறார்கள் பாருங்கள். மெதுவாக குனிந்து காலை பிடியுங்கள். நெத்தி முட்டை தொடற்றும். வயிறை உள்ளே இழுங்கள். இந்த நிலையில் வயிற்றை உள்ளே இழுப்பார்களானால் அந்த பேங்க்ரியாஸ் கணைய உறுப்பு சரியாக இயங்கும். நீரிழிவு நோய் என்பது அந்த பேங்க்ரியாஸ் கணையம் பல்வேறு காரணங்களினால் சரியாக அதனுடைய சுரப்பியிலிருந்து கணைய நீரை சுரக்காத காரணத்தினால்தான் அவர்களுக்கு டயபெட்டிக் வந்து விடுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை நீட்டி நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை என் பக்கமாக திரும்பி செய்ய வேண்டும். அப்படியே திரும்புங்கள். ரெண்டு காலை நீட்டு நீட்டு. மூச்சு நல்ல மூச்சு இழுங்க. இப்பொழுது வலது காலை தூக்கி போட்டு இந்த ஆசனத்தை பின்பக்கமாக இருந்து கொண்டு செய்ய வேண்டும். வலது காலை தூக்கி போடுங்க. பந்து கிண்ண முட்டு, முட்டு, கரண்டை முட்டு இவைகள் நன்றாக குலைவாகி விடுகிறது. மெதுவாக குறியுங்கள், பிடிங்கள் காலை. ஏகபாத ஆசனம், காலை தூக்கி தோளில் போடுவது கடினம். அதிலும் கையை நீட்டி காலை பிடிப்பது கடினம். வயிற்றை உள்ளே இழுத்தால் பேங்க்ரியாஸ் சரியாக வேலை செய்யும். பச்சிமோத்தாசனம் செய்வது என்பது மிக மிக கடினம். வயிறு பெரிதாக இருக்கும், இடுப்பு பெரிதாக இருக்கும், கால் எட்டாது. சிறு வயது முதற்கொண்டே இந்த ஆசனங்களை செய்தால் ஜுவனைல் டயபெட்டிக் அவர்களுக்கு நிச்சயமாக வராது. மெதுவாக நேராக நிமிருங்கள். காலை மெதுவாக இழுத்து போடுங்கள். காலை நீட்டி நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். காலையிலும் மாலையிலும் மாணவர்கள் இந்த ஆசனத்தை மட்டும் செய்துவிட்டாலே உடல் குலைவாகிவிடும். அவர்கள் குணபாகங்கள் மாறிவிடும். நினைவாற்றல் அதிகமாகிவிடும். இடது காலை தூக்கி போடுங்கள். குனியுங்கள், குனிஞ்சு பிடிங்க. முட்டை தூக்காமல் பிடிக்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அனாசாயமாக செய்கிறார்கள். சாதனை புரிந்திருக்கிறார்கள். யோக சாதனை என்பார்கள். ஏதோ வலி வந்து விட்டால் அந்த ஆள் விட்டு விடுவார்கள். என்ன வலி வந்தாலும் சரி,
இந்த ஆசனத்தை செய்வேன் என்ற ஒரு மனோதிடம், மனோ கட்டுப்பாடு இதிலே வந்து விடுகிறது. அப்பொழுது எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை இவர்களுக்கு வந்து விடுகிறது. இதெல்லாம் இந்த ஆசனம் செய்யும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் அதிகப்படியான கழுத்தில் வலி, இடுப்பில் வலி, முட்டில் வலி, பந்துக்கிண்ண முட்டில் வலி எல்லாம் வரும். அவர்கள் உடம்பை அவர்களையே இம்மிசை செய்து கொள்கிறார்கள், வலியை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். யாரை போய் அவர்கள் கோவிப்பது, யாரை இதற்கு பதில் அடிப்பது என்றெல்லாம் இதில் கிடையாது. தன் உடம்பை தானே இம்சிக்கின்ற காரணத்தினால்தான் இதுக்கு ஹத யோகம் என்று வந்தது. ஹதம் என்றால் இம்சிப்பது, வதைப்பது. தன் உடம்பை தானே வதிக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களுக்கு பல்வேறு நல்ல குணங்கள் ஏற்பட்டு விடுகிறது. இதே வலியை பிறர் செய்வார்களேயானால் அவர்கள் செய்யும் பொழுது கோபம் வரும். அவர்கள் அடிக்கிறார்கள், கிள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கோபம் வருகிறது. அவர்களை நாம் கம்பால் அடிக்கிறோம், கையால் அடிக்கிறோம். இது அவர்களாகவே உடம்பை இம்சிக்கின்ற காரணத்தினால் யாரை போய் அடிப்பார்கள்? மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக உட்கார்ந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். காலை நீட்டுங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது வலது காலை தூக்கி தோளில் போட வேண்டும். கையை நீட்டி காலை பிடியுங்கள். பாருங்கள், கால் வளைவே கிடையாது, கால் அப்படியே இருக்கிறது. தலை முட்டை தொடுகிறது. பெரியவர்கள், குண்டானவர்கள், வயிறு பெரிதானவர்கள்லாம் இதை செய்ய முடியாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கால் முட்டை தோளில் அப்படி மெதுவாக காலை உள்ளே இழுத்துக்கிட்டு காலை பிடித்து கொண்டு மெதுவாக முன்னே இழுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். காலை தூக்கி தோளில் போடுவதற்கு முதலில் தலையிலே கொஞ்சம் வைத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்துக்கு கொண்டு போக வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். இடது காலை தூக்கி போட்டுக்கொள்ளுங்கள். கையை மீனால் நீட்டி காலை பிடியுங்கள். பக்கவாட்டில் போகும்போதுதான் காலை எப்படி போட்டிருக்கிறார்கள், அல்லது அடுத்த காலை எப்படி நீட்டி இருக்கிறார்கள், எப்படி காலை எட்டி பிடிக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்க முடியும். நன்றாக பார்க்க வேண்டும் பக்கவாட்டில் செய்கிறதை. மாணவர்கள் இந்த ஆசனத்தை பழகினால் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கு இந்த ஆசனம் பெரிதும் உதவும். மெதுவாக கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே முன்போல் நேராக வாருங்கள். காலை நீட்டுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மீண்டும் வலது காலை தூக்கி ஒரு முறை செய்து காட்டுங்கள். மெதுவாக கையை முன்னீட்டி காலை பிடியுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இடது காலை தூக்கி போடுங்கள். குனிந்து காலை பிடியுங்கள். இரண்டு காலை மாறி மாறி போடுவதற்கு காரணமே இரண்டு மூக்குத்துவாரங்களையும் நன்றாக திறக்க வைப்பதுதான்.
பல முறை சொல்லியிருக்கின்றேன். இடது காலை தூக்கி போடும் பொழுது வலது மூக்கு திறப்பதும், வலது காலை தூக்கி செய்யும் பொழுது இடது மூக்கு திறப்பதும், இதை நம்ம ஆரம்பத்திலேயே சோதனை செய்து பார்க்கலாம். 2 மூக்குத்துவாரங்களும் ஒருவனுக்கு நன்றாக திறந்து விட்டால் அவனுக்கு வியாதியே இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இதற்கான ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி பல்வேறு சோதனைகளை செய்ய வேண்டும் என்பதே கிடையாது. மெதுவாக எழுந்திருங்கள். காலை நீட்டுங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். பத்மாசனத்தில் உட்காருங்கள். நிமிர்ந்து பத்மாசனம் போட்டு உட்காருங்கள். என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த சிறார்கள் எவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். கிராமத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த பள்ளி தாளாளர் மாணவர்களுக்கு இதை நல்வழிப்படுத்துவதற்கும் அவர்கள் மனோதிடம் பெறுவதற்கும் ஆரோக்கியம் பெறுவதற்கும் மாணவர்களுக்கு ஆசனம் அவசியம் என்பதை உணர்ந்து கிராம மக்கள் இதை செய்கிறார்கள். கிராம மாணவர்கள் செய்கிறார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை விடாமுயற்சியுடன் அனுதினமும் பழகி உங்கள் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது எளிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட இயற்கையோடு